இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் கியர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டல்னால கரெக்டா உங்களுக்கு காட்டும். சரிங்க. ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 அந்த வரைக்கும் ஓடும். சரிங்க. 38 அந்த மாதிரி. செகண்ட்ல பாத்தீங்கன்னா 40க்கு மேல போகும். சரிங்க. தேர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 55க்கு மேல போகும். சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். வணக்கம், என் பேர் சிவா, திருச்செங்கோட்டில் இருக்கிறேன். திருச்செங்கோட்டில் வந்து சேலம் மெயின் ரோட்டில் ஜெயம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ்னு பற்ற வச்சுருக்கேன். 2 வீலர் A to Z ஒயரிங் வேலைலாம் செய்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரானா இருக்க பார்ட் டைம் ஜாப்பாக இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வேலையும் செய்கிறேன். சரிங்க. வண்டியை கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு ரெடி பண்ணி தந்துருக்கேன். ஓகே சார். சார் நீங்கள் இப்போ திருச்செங்கோடு அப்படின்னு சொல்கிறீங்க, அது எந்த மாவட்டத்தில் சார் இருக்குது? நாமக்கல் மாவட்டங்க சார். நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு, சேலம் ரோட்டில் கடை இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறீங்க. ஆமாங்க சார். சார் இது வந்து எலக்ட்ரிக் பைக் இல்லைங்களா? எலக்ட்ரிக் பைக். இது இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன சார், சொல்லுங்க அப்படியே. சிறப்பம்சம்னா ஏற்கனவே வண்டி செஞ்சிருக்கேன், அது டிரைவ் மோட்டர் வச்சு பண்ணியிருக்கேன், ட்ரைசைக்கிள் மோட்டர் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நீங்கள் ஒரு வண்டி செஞ்சு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவுக்கு இதுக்கும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் பாஸ்ட் பேட்டரின்னு ஒரு பேட்டரி போட்டுருக்குது. சரிங்க. பேட்டரி மட்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 24,000 ரூபா வந்துடும். சரிங்க சார். சார் இப்போ இந்த பேட்டரி வண்டிக்கு நீங்க எந்த மாதிரியான மோட்டர் போட்டிருக்கீங்க சார்? அதுக்கு இது அப் மோட்டர் போட்டுருங்க, வீல்லேயே ஒரு மோட்டரு. சரிங்க. இதுல வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வேலைலாம் செஞ்சிருக்கோம். இது வந்து 1000 வாட்ஸ் மோட்டரு. அதனால செயின் இதெல்லாம் தேவையில்ல, உங்களுக்கு வண்டி போகிறதும் ஸ்மூத்தாக இருக்கும். சரிங்க சார். சார் இப்போ நீங்கள் இப்போ வந்து ரெடி பண்ணிருக்கிற ஒரு பேட்டரி கண்டிஷனுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் போகும் சார்? இது நம்ம இருக்க பேட்டரிக்கு வந்து 48 கிலோமீட்டர் போவோம். சரிங்க. அதில் உங்களுக்கு சேர்த்து வேணும் அப்படின்னா ஆம்ஸ் அதிகமாக போகணும். சரிங்க. இப்போ நீங்கள் இப்போ இது 48 கிலோமீட்டர் போங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் பேட்டரி வந்து நம்ம சேர்த்தி போடணும், அதுக்கு உண்டான ரேட் அதிகமாகும். சரிங்களா? இப்போ இது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மீட்டரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். வண்டியில் மற்ற பழைய வண்டிக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பீட் ஆப்ஷன் இருக்குது. சரிங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் கியர் மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டல்னால கரெக்டாக உங்களுக்கு காட்டும். சரிங்க. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 அந்த வரைக்கும் ஓடும். சரிங்க. 38 அந்த மாதிரி. செகண்டில் பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே போகும். சரிங்க. தேர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 55க்கு மேலே போகும். இது செகண்டு. தேர்டில் பார்த்தா ஒரு 55 கிலோமீட்டருக்கு மேலே போகும். சமமான ரோடாக இருந்தால் போவோம். ஓகே சார். கொஞ்சம் வெயிட்டு உங்களுக்கு 2 பேர் வச்சா கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான். சரிங்க. மேக்ஸிமம் ஒரு 40க்கு மேலே போகும். சரிங்க சார். சார் இது என்ன சுவிட்சிங் சார்? இது வந்து ஒரு ஃப்ரெண்டு ரிப்பேர்ஸுக்கு கொடுக்கறது. ஆனால் நான் வந்து ஸ்ட்ரெயிட் பார்க்கிங்காக கொடுத்துருக்கேன். இது ரிப்பேர்ஸ் தேவையில்லை அப்படிங்க. சரிங்க. நான் 4 இண்டிகேட்டர் ரோட்டுக்கு ஏரியும். 4 இண்டிகேட்டர் ஃப்ரண்ட் பேக் நிறுத்துற டைமில் பார்க்கிங் மாதிரி போடுறோம். இது ஹெட்லைட்டிங் சார். சரிங்க சார். ஹெட்லைட்டு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ஹெட்லைட்லாம் வந்து நார்மலாக வந்துடுது. ஹார்னு, இண்டிகேட்டர். சரிங்க. தனியாக வேணாலும் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். 4 இண்டிகேட்டர் வேணால் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் இருக்கிற மவுண்ட்லாம் வந்து ஆஸ் யூஸ்வலாக வந்து எல்லா வண்டிக்கும் வர மவுண்ட் மாதிரி தான். சார் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பேட்டரி வண்டியில். நம்ம எக்ஸலேட்டர் லைட்டாக கொடுக்கும்போது நம்ம வெடுக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி எப்படி சார் இருக்கும்? இந்த வண்டியில் இந்த மாதிரி வராதுங்க சார். சரிங்க. அதுக்கு வேறு மாதிரி கண்ட்ரோலெலாம் வச்சு பண்ணியிருக்கீங்க. சரிங்க. இந்த வண்டியில் அந்த மாதிரி வராது. ஓகே. கரெக்டாக நார்மலாக 2 வீலர் ஓட்டுற மாதிரி இருக்கும், அதோட ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். இல்லை அதை ஓட்டி பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்டர் கொடுக்கும்போது லைட்டாக தான் மூவ் ஆகுது, வெடுக்கணும்னு இழுக்காத மாதிரி இருக்குது. அது வரலாம் வண்டி நல்லா தான் இருக்குது சார். இந்த வண்டிக்குன்னு பார்த்தா சார்ஜ் எவ்வளோ நேரம் சார் நம்ம போடணும்?
இது வந்து இப்போ பேட்டரி கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டுருக்கு, லித்தியம் பாஸ்ட் பேட்டரின்ட்டு இருக்குது. சரிங்க. அந்த மாதிரி பேட்டரி போட்டிருக்கனால உங்களுக்கு 24 ஏஹெச் போட்டிருக்கு. இப்போ சார்ஜரோட ஆம்ஸ் வந்து 10 ஆம்ஸ் போட்டிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா டைமிங் கொஞ்சம் 2 மணி நேரங்கிறப்ப ஒரு 2.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிடுங்க. இப்போ சார்ஜ் ஏறிட்டு வந்து ஆட்டோ கட் வச்சிருக்கீங்களா சார்? ஆட்டோ கண்ட்ரோல் வச்சிருக்கீங்களா? அதுலேயே இருக்குதுங்க சார். அதுலேயே லைட்டு இதெல்லாம் வச்சிருக்குது. சரிங்க. 100% ஆனால் அதுலேயே இதாயிரும். ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். சரிங்க. சார்ஜ் போட்ட போர்ட்டில் எந்த பக்கம் சார் இருக்கு வண்டிக்கு? சார்ஜ்னா அந்த பக்கம் இருக்குங்க சார். இந்த இடத்துல இருக்குங்க சார். ஓ இதுங்க. சரி. நீங்கள் ஒரு சார்ஜர் வந்து இதோட கொடுத்துருவீங்க? இதோட கொடுத்துருவீங்க சார். இதில் வந்து இது இருக்குது, ட்ரிப் சுவிட்ச் இருக்குது. சரிங்க. ஷார்ட்டேஜ் ஆனால் ட்ரிப் ஆயிரும். இது நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணது. ஒயரிங் ஏதாவது ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா ட்ரிப் ஆயிரும் சார். ஓகே சார். சார் இப்போ வந்து இந்த மழையெல்லாம் வந்து நம்ம வண்டி நிறுத்திட்டு போகிறோம்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் இது எப்படி சேஃப்டியாக இருக்குங்களா? இல்லை வந்து நம்ம ஒன்றும் ஆகாதுங்க சார். ஓட்டும் போது ஃபுல்லாக அடிச்சுன்னா கொஞ்சம் எலக்ட்ரிக் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். ஆமாம், கரெக்ட். அதாவது ஓட்டும் போது மழையில் தண்ணிக்குள்ளெல்லாம் விடாமல் நம்ம ஓட்டிக்கணும் சேஃப்டியாக. எல்லா வண்டியுமே அந்த அளவுக்கு பாதிப்பு வராது. என்னால கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பெட்ரோல் வண்டி கூட பிரச்சனை ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த வண்டியும். சார் இப்போ நீங்கள் கலர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க, இந்த எல்லோ கலர் பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி சார் நீங்களே பண்ணி தரீங்களா எப்படி? இதெல்லாம் கஸ்டமர் கேட்டான்ட்டு ஸ்டிக்கர் தான் ஒட்டிருக்கு, பெயிண்ட் எல்லாம் அடிக்கல. ஓகே, சரிங்க சார். இது குவாலிட்டியான ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்க. குவாலிட்டியான ஸ்டிக்கர். அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் ஒட்டி கொடுத்துறீங்க. சீட் கவர்லாம் நீங்கள் புஷ் போட்டுருவீங்களா? போட்டிருக்கீங்க சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது டிவிஎஸ் சூப்பர் எக்ஸலுக்கு பண்ணுறீங்க, நீங்களே வண்டி, அதாவது நீங்களே சொந்தமாக வண்டியை ரெடி பண்ணி தரீங்களா சார்? இல்லை கஸ்டமர் ஏதாவது ஒரு வண்டி பழைய வண்டி கொடுத்தாங்கன்னா பண்ணி தருவீங்களா? பழைய வண்டி கொடுத்தாங்கன்னா அதில் பண்ணி தருவாங்க. சரிங்க. புக் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க. இப்போ பழைய வண்டி யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா டிவிஎஸ் கொடுத்தாலும் பண்ணி தருவீங்க? பண்ணிக்கலாம். சூப்பர் எக்ஸல் இந்த மாதிரி வண்டிகள்லாம் பண்ணிக்கலாம். ஓகே சார். இதுக்கு வந்து ரேட்டு அப்படின்னு பார்த்தா எந்த ரேட்லேருந்து நீங்கள் எந்த ரேட் வரையிலும் பண்ணுறீங்க சார்? இப்போ இதில் எவ்வளோ வேணாலும் போடலாங்க சார். பேட்டரிக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூபா 10 ரூபாலேருந்தே இருக்குது. சரிங்க. 10 ரூபாலேருந்து 50,000 வரைக்கும் பேட்டரியே இருக்குது. சரிங்க. அந்த மாதிரி போடலாம். அதே மாதிரி வீலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5,000 20,000 30,000 வரைக்கும் வீலே இருக்குதுங்க. சரிங்க. அதனால நீங்கள் கஸ்டமர் கேட்குற மாதிரி செலவு வருங்க சார். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் கஸ்டமர் வந்து என்ன பர்பஸ்க்காக கேட்குறாங்களோ, அல்லது ஒரு 20 கிலோமீட்டர் தான் போகணும், இல்லை எனக்கு ஒரு 50 கிலோமீட்டர் போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரி நம்ம அதிகம் போடுறப்போ ரேட்டும் கூடும் இல்லைங்களா? இல்லை எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு வண்டியை ரெடி பண்ணி கொடுக்கனால அதுக்கு நம்ம பேட்டரி எக்ஸ்ட்ரா போடுறோம். நம்ம பேட்டரி செலவு நம்ம யாருமே அதை செஞ்சு தான் ஆகணும், கூடி தான் தீரும் இல்லைங்களா? ஓகே சார். சார் நீங்கள் ஒரு வண்டி கொடுத்தா நீங்கள் எத்தனை நாளையில் வந்து நீங்கள் டெலிவரி கொடுப்பீங்க சார்? ரெடி பண்ணி கொடுப்பீங்க? 20 நாள் 25 நாள் ஆயிடுங்க. 25 நாள் ஆகிடுங்க. உங்கள்கிட்ட எப்படி சார் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு எப்படி வந்து வண்டி விடுற முறை எப்படி சார்? இப்போ உள்ளூராண்டா நம்ம கிட்ட பேசிக்காங்க விட்டுருவாங்க. சரி, சரிங்க சார். வெளியூராண்டா பார்சலுக்கு இது போட்டு விட்டாங்கன்னா எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் நீங்கள் இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வண்டி பேட்டரி வண்டி நீங்கள் செஞ்சு நீங்கள் வெளியே கொடுத்துருக்கீங்க. இதுவரையிலும் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் எத்தனை வண்டி சார் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஒரு 5-6 வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகே. இப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ எத்தனை வண்டி சார் உங்களுக்கு கைவசம் இருக்குது இப்போ பண்ணுற அளவுக்கு? பண்ணுற அளவுக்கு ஒரு 5 வண்டி பண்ணுங்க சார். சரிங்க. சார் இப்போது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வெயிட் வச்சு கொண்டு போகிறது பாருங்கள், முன்னாடி வெயிட் வச்சு கொண்டு போகிறது, அதில் ஒரு ட்ரிபிள்ஸ் வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி இது வண்டி. ட்ரிபிள்ஸே போல வெயிட் 2 பேரும் வச்சுக்கலாம், வெயிட்டும் வச்சுக்கலாம். என்ன வெயிட் ஏற்றாத கொஞ்சம் மைலேஜ் குறையும், அவ்வளோதாங்க. வெயிட் ஏற்றினா மைலேஜ் குறையும். அதாவது நம்ம பெட்ரோல் வண்டிக்கே நம்ம வெயிட் ஏற்றினா பெட்ரோல் அதிகம் செலவாகிற மாதிரி தான் இதுவும். சேம், ரெண்டுமே ஒரே பிரின்சிபல் தான். இப்போ நம்ம இந்த வண்டியை ட்ரிபிள்ஸ் போனால் கூட வண்டி தாராளமாக இழுத்துட்டு போகணும், பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஓகே சார். இந்த பேட்டரி வண்டியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது பார்த்தீங்கன்னா சார் நார்மல் வண்டி பார்த்தா எப்பயும் சாவி போடுறீங்க. சரிங்க. ஆன் ஆனிச்சுன்னா ஆன் ஆயிரும். இப்போ மீட்டர்லாம் ஆன் ஆயிருது. சரிங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸல்ட் கொடுத்தா மூவ் ஆகும். இது வந்து பேட்டரி சிம்பிள். சரிங்க. இது வந்து பேட்டரி லோ ஆனிச்சுன்னா லோ ஒவ்வொரு படியாக இறங்கிட்டு வரும். இது வந்து ஸ்பீடா மீட்டர் எவ்வளோ ஸ்பீடு போகிறதும் காட்டும். சரிங்க. இது வந்து கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கும் அப்படின்னு காட்டும். எதுங்க இந்த கடைசி இந்த 00 சரி. இது என்ன சார் 52.3 என்ன சார்? பேட்டரி என்ன வோல்டேஜ் இருக்கு அப்படின்னு காட்டுறது. இப்போ குறை நம்ம இந்த மீட்டர்லயே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுலயும் வரும், இதுலயும் காட்டுது. இது 51 48 அந்த மாதிரி வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் நம்ம ஓட்டிக்கலாம். அப்போ இல்லைன்னா சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே சார். ஆன் பண்றேன்னா இப்போ ஆன் பண்ணிட்டீங்க. இப்போ மூவ் பண்றேன்னா நீங்க எந்த எதுல வேணுமோ இப்போ நார்மலா போற மாதிரினா ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். சரிங்க. ஸ்பீடா போறேன்னா நார்மல் போட்டுக்கலாம். இது நல்லா ஸ்பீடா போறீங்கன்னா 3 ஸ்பீடு போட்டு. இது கியர் மாதிரிங்க. கியர் மாதிரிங்க.
இது போக கூட ரன்னிங்ல மாத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. அது நம்ம என்ன தேவையோ அதை வச்சுக்கலாம், இல்லை போக கூட மாற்றிக்கலாம். சரிங்க சார். நான் ஓட்டி காட்டுறேன். சார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரிக்கு வந்து வாரண்டி ஏதாவது இருக்கா சார்? அது எவ்வளோ நாள் இருக்குது வாரண்டி? பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்டி இருக்குங்க சார். சரிங்க. 2 வருஷங்கிறது பார்த்தீங்கன்னா 2000 தடவை முறை சார்ஜ் போட்டுக்கலாம். சரிங்க. சார்ஜ் இறங்குச்சுன்னா 1 2 அந்த மாதிரி 2000 தடவை சார்ஜ் போட்டுக்கலாம். சரிங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டி இருக்குங்க சார். அது இல்லாமல் 5 வருஷம் கூட சர்வீஸ் வாரண்டி இருக்குங்க. சர்வீஸ் வாரண்டி இப்போ எல்லாமே நீங்களே கொடுத்துறீங்களா சார்? நம்மளே பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் இப்போ வெளியூர்லேருந்து கூட வந்து வண்டி வாங்கிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி பண்ணி செஞ்சுட்டு போகிறாங்கன்னா இப்போ வந்து அங்கேயே டீலர்ட்ட அது கொடுத்துக்கலாமா, இல்லை வந்து உங்கள்கிட்ட தான் கொடுக்கணுமா? பேட்டரி நம்ம அட்ரஸ் கொடுத்தலாம், அவங்களால நல்லா கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களே பண்ணிக்குவாங்க. சரிங்க. அப்படி இல்லை நீங்களே பண்ணி கொடுத்தோம்னா நானே கூட பண்ணி கொடுத்துருவேன். சரிங்க சார். ஓகே சார். இந்த பேட்டரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஏதாவது பண்ணணுங்களா? ஒன்றும் பண்ணதில்லை. சரிங்க சார். எதுவும் சார்ஜ் போட்டுக்கினா சரி, ஓட்டினாங்கன்னா போதும். ஓட்டாமல் ரொம்ப நாளைக்கு நிறுத்தி மட்டும் வைக்கக்கூடாது. ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓட்டினா சார்ஜ் போட்டுருவாங்க. இது வந்து ட்ரை பேட்டரிங்க. இந்த வண்டி ஒரு 10 நாளுக்கு 20 நாளுக்கு இந்த மாதிரி ரொம்ப நாள் வந்து ஓட்டாமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா? சரிங்க. ஓட்டினாங்களோ ஒரு 4 நாளைக்கு சும்மா நின்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னா சார்ஜ் மட்டும் கொஞ்சம் போட்டு நிறுத்திட்டாங்கன்னா. சரிங்க. அந்த மாதிரி செய்கிறது இப்போதெல்லாம் வந்து நம்ம ஒரு லைட்டு கூட போட்டு ஒரு 5 நிமிஷம் லைட் போட்டுட்டு மறுபடியும் சார்ஜ் போட்டுவிட்டோம் இல்லையா? ஏதோ டிஸ்சார்ஜ் பண்ணி மறுபடியும் வந்து சார்ஜ் பண்ணலாம். பேட்டரியுமே நிறுத்தக்கூடாதுங்க சார். ஆமாம், ஓட்டினா பரவாயில்லைங்க. ஓகே. ஓடிட்டே இருந்தாங்கன்னா பரவாயில்ல. நான் ஓடுறதுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறேன். ஆமாம். இல்லை நம்ம வந்து கஸ்டமர்லாம் வந்து நீங்கள் அதை எப்படி பெட்ரோல் வண்டி ஓடுறதுக்கு போல இதை ஓட்டிக்கலாங்க சார். லோக்கல் போகிறது வரதுக்கு எப்படி வண்டி வச்சிருப்பாங்க பெட்ரோல். ஆமாம், அது ஓடுறதுக்கு போல இதை ஓட்டிக்கலாம். இது செலவு இல்லை, ரொம்ப செலவு கம்மி. ஓகேங்க சார். சார் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ பெட்ரோல் வண்டியில் ஒரு ரிப்பேர் ஆயிடுது, அது அங்கங்கே பண்ணிக்கிறாங்க. இது எப்படி சார் வந்து என்ன ரிப்பேர் வரும், அதை எப்படி பண்ணலாம் சார்? இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லைனில் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் வராதுங்க. சரிங்க. அந்த மாதிரி தான் ஒயரிங் எல்லாமே ஹெவியாக தான் போட்டிருக்கேன். லாங் கொடுத்து விட்றதுக்காக நான் இந்த ஒயர்லாம் போடல, எல்லாம் 5M ஒயர் போட்டு எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கேன் சார். சரிங்க. வந்து அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது. மற்றபடி ஏதோ ஹேண்டில் மவுண்ட் உடையிறது, அப்படி கீழே விழுந்து வீலு பஞ்சரு அந்த அது எல்லாத்திட்டையும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து சூப்பர் எக்ஸல் வந்து எங்கே பார்க்குறாங்களா மெக்கானிக் அங்கே பார்த்துக்கலாம். இது எல்லா ஜாமானும் கிடைக்குங்க சார். ஓகே. இப்போ அந்த எலக்ட்ரிக்கல் ஏதாவது கம்ப்ளைண்ட்னால அந்த அங்கங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஷாப்பில் விட்டு நம்ம பார்த்துக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றும் பிரச்சனை வராத அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துருவீங்க. ஓட்டினாங்கன்னா மட்டும் போதும், நிறுத்தி மட்டும் வைக்கூடாது. சரிங்க. வீட்டில் எலி இருந்து கடிச்சு வச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும். அது எல்லா வண்டியிலையுமே வரும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா. ஓகே சார். ஓகே சார். ஏதோ அப்படி மீறி கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா டோரை மட்டும் கழட்டிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நான் என்ன சொல்லணும் அதை பண்ணாங்கன்னா சரியாக போயிடும். ஓகே சார். ஃபோன்லேயே நீங்கள் சொல்லிடுவீங்க, அது மாதிரி பண்ணிவிட்டு சரியாக போயிடும். வேற ஒன்றும் பெருசாலாம் அவங்க பண்ண தேவையில்ல. ஓகே சார். ரொம்ப நன்றிங்க சார். இந்த பேட்டரி வண்டி இன்னைக்கு வரும் காலகட்டத்தில் பேட்டரி வண்டி தான் வண்டி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் வந்து பேட்டரி வண்டி நல்ல முறையில் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. நான் மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி சார்.